Hi, hello, welcome to day 4 of my weight loss challenge. ஆக்சுவலா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா எடுத்த உடனே 6 ஹவர்ஸ் இல்ல 4 ஹவர்ஸ் இல்ல 5 ஹவர்ஸ் அப்படி எடுக்க வேண்டாம். ஸோ ஒரு 14 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங் வந்து 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஸோ 7 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ 7 ஹவர்ஸ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 14 ஹவர்ஸ் இருக்கலாம், 9 to 7 வரைக்கும் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 7:30 வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து 10 to 6 அப்படி மாத்தி கொடுத்துருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணினேன்னா, நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு கிளாஸ் வந்து ஒரு 9:15 நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே கரெக்ட் டைம் தான், 1:30 அந்த டைமுக்கு தான் எடுத்துக்கினேன். நைட்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்கே 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா கிளாஸ் வந்து எனக்கு 2:45 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 6:30 6:45 வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 7:30 நான் மேபி சாப்பிட்டேன் நேற்று. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்னென்ன சாப்பிட்டேங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வெண்பூசணி ஜூஸ் வந்து ஸ்டொமக்கை நல்லா கிளியர் அவுட் பண்ணி விடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ டெய்லி காலையில் அதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். பட் 4 days தான் ஆச்சு, எனக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய மேசிவ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. பட் ஆனால் 15 daysக்கு அப்புறம் தான் வெயிட் செக் பண்ணோம்னாங்க. அட்லீஸ்ட் 2 kgs வந்து நம்மளுக்கு இறங்கினாலும் அது பெரிய விஷயம் தான் இல்லையா. ஸோ மார்னிங் கேப்ப தோசை இன்னைக்கே முடிச்சிடலாம், ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டான்ட்டு. ஸோ மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்ப தோசையோட சாம்பார் வச்சிருந்தேன். ஸோ நைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ப தோசையோட நான் வந்து நிறைய கிரேவிஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு குருமா டைப்ல வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் 7:30 எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னோட லாஸ்ட் டின்னரா இருந்தது. ஸோ நாளைக்கு day 5ல உங்களை மீட் பண்றேன். பாய்.